வினையாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவே என் செல்வ சிறப்பே சிவானந்த தள்ளமுத உருவே உருவமுடன் ஊருடன் பேருமன் அம்புரா வரு அருவே தெளிந்த அறிவேமை அன்பர்களுக்கு அருளும் தெய்வ தருவேதன் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. திருச்சிற்றம்பலம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளனவே. திருச்சிற்றம்பலம். 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 நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அருளி தந்திருக்கின்ற பெருமானின் கருணையை வியந்து போற்றி என்னுடைய குருநாதர் சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி 24வது குரு மகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளை வணங்கி மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் நூலை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மை விளக்கம் என்னும் நூலில் நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருப்பது ஐந்தெழுத்தை பற்றியதாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஐந்தெழுத்தை நான் 9ஆம் திருமுறை வரை எந்தெந்த இடங்களில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக 10ஆம் திருமுறையில் திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த திருமேனியாக இருப்பதும் அந்த ஐந்தெழுத்து. திருமந்திரம் என்றாலே அது ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டுமே சொல்வதாக அமைத்து இருக்கின்றார். அதுபோல ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டேன் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தன்றிருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானன்றே அப்படிங்கிறதும் திருமந்திரத்துல வரக்கூடிய பாடலா இருக்கிறது. அடுத்து ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிரானதும், நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம், தின்று கண்டேன் இது தித்தித்தவாறு அன்றே அப்படிங்கிறதும் நம்மளுடைய திருமந்திரத்துல உள்ள பாடலாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதுபோல சித்தர் சிவவாக்கியார் அவருடைய பாடலும் இருக்கிறது. சிவாயம் என்ற அட்சரம் சிவன் இருக்கும் அட்சரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அட்சரம், கபாடம் உற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயம் இட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே அப்படிங்கிறது சித்தர் சிவவாக்கியர் பாடலாக அமைந்திருக்கின்றது. அதே போல அடுத்தும் ஒரு பாடல்ல சித்தர் சிவவாக்கியர் தான் சொல்லி இருக்கிறாரு. நவ்விரண்டு காதலாய் நவின்ற மண் வயிற்றதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றவை சிவாய நம அஞ்செழுத்துமே அப்படிங்கிறதும் சித்தர் சிவவாக்கியர் பாடலாக இருக்கிறது. அதுபோல சித்தி திருவிருத்தத்துல ஆகமங்களும் நம்ம மந்திரங்களும் பெருமானுக்கு திருமேனியாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய வாதலானும்
சத்திதான் பிரேரித்து பின்தான் திட்டித்து கொண்டே அத்தினார் புத்தி முத்தி அளித்தலால் அரணுக்கென்றே வைத்தவாம் மந்திரங்கள் வடிவமென மறைகளெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மந்திரங்களும் மறைகளும் பெருமானுடைய மேனியாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் உபச்சாரமா நம்ம பார்க்கப்படுகிறது. அதுபோல நம்மளுடைய உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். நிறைய பாடல்கள்ல ஐந்தெழுத்தை வச்சுதான் நம்ம சிந்தித்தோம். கீழே இருந்து மேல சொல்லப்படுகிறதும் மேலிருந்து கீழ் நோக்கி வருகிற பாடலாகவும் நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அப்ப இந்த ஐந்தெழுத்துங்கிறது பாடாத சித்தர்களோ அருளாளர்களோ இல்லை. இது போல இன்னும் நிறைய நூல்கள்ல நமக்கு ஐந்தெழுத்தை பத்தியும் பிரணவத்தை பத்தியும் நாம் சிந்தித்து கொண்டே செல்லலாம். அதுபோல நிறைய நம்மளுடைய அருளாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஐந்தெழுத்து நமக்கு உதவுவது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த உண்மை விளக்கத்து நூலாசிரியராகிய மனவாசகம் கடந்தார் நமக்கு என்ன சொல்லி அருளி இருக்கின்றார் அப்படிங்கிறதான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஐந்தெழுத்தை பத்தி அவர் கேட்கிறாரு, அவருடைய குருநாதர்கிட்ட கேட்கிறாரு. நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி தீது அறவே அஞ்சு எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ தஞ்ச அருள் குருவே சாற்று அப்படிங்கிறது நம்மளுடைய பாடலாக வருகிறது. இதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம பார்த்தது திரு நடனத்தை பத்தி பார்த்தோம். இந்த நடனங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். நடனத்துக்கு அடுத்த கேள்வியாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஐந்தெழுத்தை பற்றி கேட்கிறாரு. இந்த ஐந்தெழுத்துங்கிறது என்னது, ஐந்தெழுத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும், ஐந்தெழுத்தை பத்தி எனக்கு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அதற்குண்டான பாடலாக இந்த பாடலை சொல்றாரு, கேட்கிறாரு. கேள்வியாகவே இந்த பாடலை கேட்டு இது பண்றாரு. தஞ்ச அப்படின்னா அடியேனுக்கு புகலிடமாக உள்ள அருட்குருவே. குரு இடத்துலதான் நம்ம புகலிடமாக இருக்க முடியும். ஏன்னா குரு தான் நமக்கு காத்து வழி நடத்துபவர். அதனால அவர் தஞ்ச அடியனுக்கு புகலிடமாக உள்ள அருட்குருவே, அருள் உருவாகிய குரு முதல்வரே. நாத அந்த நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்களையும் கடந்த நாடகத்தை திருக்கூத்தின் இயல்பை நன்றா யான் தெளியும்படி அருள் செய்தீர் உணர்த்தினீர். அப்ப இதுவரைக்கும் அந்த 36 தத்துவங்களை எப்படி கடப்பது அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு படிப்படியா நம்மளை கூட்டிட்டு போனாரு. மண் தத்துவத்துல இருந்து கூட்டிட்டு போய் நாத தத்துவத்து வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப நாத தத்துவத்துக்கு அடுத்து கடந்தாச்சு. அப்படி எனக்கு உணர்த்தினீர். தீது அறவே மலவாதனை கெடும்படி எழுத்து அஞ்சும் இந்த திரு 5 எழுத்தின் பொருள் நிலையை உள்ளபடி அதில் உள்ளவாறு ஓதீர் உணர்த்தி அருள வேண்டும். ஈது 5 எழுத்து ஆகில் இறைவனது திருப்பெயராகிய இஃது 5 எழுத்து எனப்படுமாயின் அழியும் எழுத்தாய் விடுமோ, மற்ற எழுத்துக்கள் போல இவையும் அழியும் தன்மை உடையன ஆகுமோ, சாற்று எனக்கு கூறி அருள்வீராக அப்படின்னு கேட்கிறார். இது இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது. இதை எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா, அவன் எங்கு ஆடினான்னு நம்ம பார்த்தோம்னா நாத அந்தத்துக்கு அந்த நாடகத்தை நமக்கு ஆடி காட்டினான், அறிவு வெளியில ஆடினான் அப்படின்னு சொன்னாரு. நன்றாக எனக்கு இதெல்லாம் உபதேசித்தீர், அருள் செய்தீர். எனக்கு இப்போ இந்த 5 எழுத்தை ஓத வேண்டும், 5 எழுத்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உள்ளபடி அது எப்படி இருக்கிறது அது உள்ளபடி எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போது அவன் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், பிறப்பெருக்கும் பெருநடனம் எல்லாம் செய்துட்டான். அந்த நடனத்தை எல்லாம் செய்தான். இந்த ஒவ்வொரு நடனத்திலையும் ஒவ்வொரு விதமாக அந்த எழுத்துக்களை வைத்தும் காட்டி தந்தார். இது அவன் கொடுக்கும் மருந்து. இந்த நடனம் எல்லாம் அவன் கொடுக்கக்கூடிய மருந்து. நோய் உள்ளவங்களுக்கு மருந்து கொடுப்பது. அந்த நம்ம எல்லாரும் யாருதான் நோய் உள்ளவர்கள் தான். மலங்கள் என்கின்ற நோய் இருக்குது. இந்த நோயை நீக்குவதற்காக அவன் ஆடக்கூடிய நடனம் மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. இப்படி இருந்த மருந்தை அவன் கொடுத்தால் அந்த மருந்தை வாங்கி நாம் என்ன செய்ய வேண்டும், மருந்தை எப்படி உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேலையாக இருக்கிறது. நாம் அதற்குரிய முறையில் பத்தியம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மருந்து கொடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன தேவையில்லாததை உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது என்று நமக்கு வைத்திய நூல்கள் சொல்லுகின்றன.
இந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்தந்த எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த இந்த புளிப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது, இந்தந்த காய்கறிகள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு பத்திய முறைகள் இருக்கிறது. அதுபோல அவன் கொடுக்கும் இந்த 5 எழுத்து மந்திரத்தை அவன் கொடுக்கிறான், மந்திரத்தை கொடுக்கிறான். அப்ப நம்ம அது எப்படி நிற்க வேண்டும், எப்படி அதை உட்கொள்ள வேண்டும், அந்த மருந்து கொடுத்தா அந்த மருந்தை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். அப்போ ஒவ்வொரு பாடல்லையும் மனவாசகம் கடந்தாருங்கிற அருளாளர் நமக்கு இந்த உண்மை விளக்கம்ங்கிற நூலை நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போனோம், எல்லாருமே அப்படிதான் படிக்கிறோம். படிச்சுட்டு போனால் இந்த பூஜை முறையை பத்தி சொன்னதாக எந்த இடத்திலையும் வராது. உட்கருத்தாக நோக்கி நாம் படிக்கும் போது, சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலிலும் அதனுடைய முடிவாக பூஜையை குறித்தே வைத்திருக்கிறார். அப்ப இந்த உண்மை விளக்கம் என்பதும் பூஜை முறையை மட்டுமே சொல்லுவதாகவே அமைந்திருக்கின்றது. இந்த பூஜை முறையை நாம் சாதனை செய்ய வேண்டும். இந்த 5 எழுத்தை வைத்து சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்ய கருவியாக இருப்பதுதான் இந்த 5 எழுத்து. அவன் என்ன மருந்து கொடுக்கும் போது நாம் எந்த பஞ்சாக்கரத்தை ஓத வேண்டும், என்ன மாதிரி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் ஒவ்வொரு பாடலையும் அடுத்தடுத்த பாடல்கள்ல இந்த மந்திரத்தை கொடுத்தா இந்த மாதிரி நீங்க நின்று ஓதணும், அதுக்கு இந்த விதிப்படி நிக்கணும், அடுத்து இந்த மந்திரத்தை கொடுத்தா இந்த மந்திரத்துப்படி நீங்க இப்படி நிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்கள்லையும் நமக்கு சொல்லி தருகிறாரு. அப்ப அந்த 5 எழுத்தை உள்ளபடி, அதான் உள்ளபடினா அது எப்படி வேலை செய்யுமோ அதன்படி அப்படிங்கிறது அந்த 5 எழுத்து உள்ளபடி. தீது அறவே, தீதுன்னா அந்த அறியாமை, அறியாமை நீங்கும் பொருட்டு நமக்கெல்லாம் இருக்கிறது இந்த அறியாமை, இந்த அறியாமை நீங்கும் பொருட்டு. பிறவி அறுக்க, பிறவியை அறுக்கும் 5 எழுத்து இது என்று சொன்னால், சரியா, இது என்று சொன்னால் அழியும் எழுத்தாகி விடுமோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. இந்த எழுத்துக்கள் அழியக்கூடியதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ முக்தி அழியாதது, அப்போ அழியக்கூடிய பொருள் அழியாததை தருமா? இப்போ 5 எழுத்தை ஓதும் போது எழுத்துக்கள் எல்லாம் அழியக்கூடியது, ஆனா அதை வைத்து கிடைக்கக்கூடிய பயன் முக்தி இன்பம். அப்ப முக்தி அழியாதது, அழியக்கூடியதை வைத்து அழியாததை பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ எனக்கு புகலிடகமாக இருக்கும் ஞான குருவே எனக்கு இதை அருளுங்கள் அப்படின்னு அவரிடத்தில் கேட்கின்றார். 5 எழுத்து அழிந்தால் அதன் பயனும் அழியுமே, பொருள் அழிந்தால் அதன் பலனும் அழியும் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உலக பொருள்கள் தோன்றி நின்று அழிவது, அதன் பயனும் தோன்றி நின்று அழிவது. ஆனால் முக்தி என்கின்ற நிலைத்த பொருளை தர வேண்டும் என்றால் இந்த 5 எழுத்தும் அழியாததாக இருக்க வேண்டுமே என்று அவருடைய சந்தேகத்தை இப்படி விரிவாக கேட்கிறார். ஏன்னா உலகத்துல உள்ள பொருள் அழிந்தால் அதனுடைய பயனும் அழிந்துவிடும், ஆனால் இங்க எழுத்து அழிந்தால் முக்தி இன்பமும் அழியக்கூடியதாகிவிடும். ஆனால் முக்தி இன்பம் அழியாதது, அப்படி என்றால் இந்த எழுத்துக்களும் அழியாமல் தானே இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த இதற்கான விளக்கத்தை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அடுத்த பாடலாக 40வது பாடலாக அழியா எழுத்துக்கள் அப்படின்னு அதை சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தை சொல்றாரு. உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்ற அது கேள் ஈசன் அருள், ஈசன் அருள் ஆவி எழில் ஆர் திரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சில் அடைவு ஆம் அப்படிங்கிறது பாடலா வந்திருக்கிறது. அப்ப உற்ற குறி அழியும் அப்படின்னா இதுக்கு நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். ஓதுங்கால், முதல்ல ஓதுங்கால்னா ஆராய்ந்து சொல்லும் இடத்து, பாடைகளில் மொழிகளில், உற்ற பொருளுக்கு அமைந்த, குறி பெயராகிய இந்த குறி அழியும் அழிந்து போகும் பொருள்களும் அங்கனமே. ஆனால் சிவனது பெயராகிய 5 எழுத்து அழியா இயல்பினது. அவ்வாறெனில் பொருள்தான் 5 எழுத்தால் உணர்த்தப்படும் பொருள்களும் சற்றும் சிறிதும் சலியாது அழிவதில்லை. எப்படி என்றால் மற்றது கேள், 5 எழுத்தின் பொருள் நிலையை கேட்பாயாக. ஈசன், அந்த பாடல்ல வரக்கூடிய ஈசன் அப்படிங்கிறது சிவனும், அருள் அப்படின்னா திருவருளும், ஆவி அப்படிங்கிறது உயிரை குறிக்கக்கூடியது உயிரும், எழிலார் திரோதம் அப்படிங்கிறது எழுச்சியுள்ள மறைத்த சக்தியும், மலம் அப்படிங்கிறது மூல மலமும்,
ஆசில் குற்றமில்லாத எழுத்து அஞ்சின் திருவைந்தெழுத்தின் அடைவு ஆம் பொருள்களாம். அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பொருளாக வருகிறது. அது எல்லாம் ஐந்தும் ஐந்து எழுத்துக்கள் அல்ல அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம். ஐந்து எழுத்துக்கள் அல்ல, அது எல்லாம் பதங்கள். பதம் என்றால் அது ஒரு சொல், சொல் என்றால் அதற்கு பொருள் இருக்கும். அப்படிப்பட்ட பொருள் இருப்பதுதான் இந்த ஐந்து எழுத்துக்களும். அப்போ சி வ ய ந ம அப்படிங்கிறது என்னது என்றால், அந்த சி என்றால் சிவமாகவும், வ என்றால் அருளாகவும், ய என்றால் ஆன்மாவாகவும், ந ம அப்படிங்கிறது நம்மளுடைய பாசமாகவும் வருகிறது. அப்ப ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறித்து வருகின்றன. அப்ப இந்த ஒவ்வொரு பொருளும் அழியாத பொருள்களாக உள்ள பொருள்களை குறிப்பிடவனாக இருக்கின்றன. மலங்கள் அழிவதில்லை, அது நித்த பொருள், நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்து உயிர் நித்த பொருள், சக்தியும் அருளும், அவன் சிவம் சக்தியும் அது நித்த பொருள், அவனுடைய அருளும் நித்த பொருள்கள். அப்போ நித்த பொருளை குறித்து வரக்கூடியதாக இருப்பதால் இந்த எழுத்துக்கள் எதை குறிக்கிறது? நித்த தன்மையை குறிப்பதாக வருகின்றது. அப்போ நாம் இந்த ஐந்து எழுத்தை ஓதும் போது அந்த பொருளுக்கு உள்ள அடையாளம் அதுதான் உற்ற குறி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த ஐந்து எழுத்தும் எழுத்தல்ல, ஐந்தும் ஐந்து பதம். பதம்னா சொல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரி தென்றிருவாரூர் புக் எந்தை பிரானார் என்று சொல் எய்துவதே அப்படின்னு சுந்தரமூர்த்தி தேவாரத்துல அழகா நம்ம சொல்லி இருக்கிறாங்க. 7ஆம் திருமுறையில 83வது பதிகத்துல இருக்குது, முதல் பாட்டா இருக்குது. அப்போ இந்த சொல்லுக்கும் எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உந்தியில் இருந்து எழுப்பப்படுவது, எழுத தக்குவதும் எழுத்து. அப்போ உந்தியில் இருந்து எழுப்பப்படுவதுதான் என்னது? எழுத்து. அது தன்னை உணர்த்தி நின்றால் அது எழுத்து அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பொருளை உணர்த்தி நின்றால் அது சொல்லாக கொள்ளப்படுகிறது. சொல் என்பது ஒரு பொருளை உணர்த்தும் கருவி. யானை என்றால் பொருள் தெரியும், எழுத்து தெரியாது. யா நை என்று சொன்னால் அது சொல், ஒவ்வொரு எழுத்தை சொல்லக்கூடியது. யா என்கின்ற ஒரு எழுத்தும் நை என்கின்ற ஒரு எழுத்தை குறிப்பதாக இருக்கிறது. யானை என்று சேர்த்து சொல்லும் பொழுது ஏதாவது அது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது, அது ஒரு உருவத்தை குறிக்கக்கூடியது. ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு இருக்குது. நமக்கு கரம் காரம் சேர்த்தால் அது சாரியை என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ இந்த உணர்த்தக்கூடிய குறி அது அழியக்கூடியது, ஆனால் அந்த எழுத்தால் உணர்த்தப்பட்ட பொருள் அழியாது. அப்ப சிவயனமை என்று சொன்னால் சொல்லும் பொழுது தோன்றி நின்று அழியும். இப்ப நான் சிவயனமன்னு சொல்லிட்டேன், சொல்லும் போது அது தோன்றுது, வாயில வருது, வாயை விட்டு வெளியில வந்த உடனே அது அழிஞ்சு போயிடுது, அந்த இடத்துல இல்ல. அப்போ தோன்றி நின்று அழியக்கூடியது, ஆனால் அதன் பயன் அழியாது. சொல் அழியும், ஆனால் அதன் பயன் சிவ புண்ணியமாக மாறும் அப்படிங்கிறதா இந்த இதோட வருகிறது. அப்போ சற்றும் பொருள்தான் சலியாது அப்படின்னா அதன் பொருள் அழியாது, ஒருபொழுதும் அழியாது. சி என்பது சிவமாகிய ஈசனையும், ப என்பது அருளாகிய அம்மையையும், ஏ என்பது ஆன்மாவாகிய உயிரையும், அதான் ஆவி அப்படின்னு சொல்லியிருக்குது. ந என்பது திரோதம் மாயை கண்மத்தை மறைப்பாற்றலை குறிக்கக்கூடியதாகவும், ம என்பது ஆணவ மலமாகிய அந்த மூல மலத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. அப்ப இந்த ஐந்து பொருள்களும் நித்த பொருள்களாக இருக்கின்றன. இந்த எழுத்துக்கள் உணர்த்தப்பட்ட பொருள் எல்லாம் நித்த பொருள்கள், ஆகவே இது அழியாது. இதை அடைவாக வரிசையாக எனக்கு சொல்லும் அப்படின்னு அதுல சொல்லி இருக்கிறாரு. அப்போ இதுல 5 எழுத்தை சொன்னாலும் சரி, 4 எழுத்தை சொன்னாலும் சரி, 3 எழுத்தை சொன்னாலும் சரி, 2 எழுத்தை சொன்னாலும் சரி, ஓர் எழுத்தை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அது ஒன்றுக்குள் ஒன்று அடங்கியே இருக்கின்றது. இந்த மேவும் நேவும் எங்க அடங்கி இருக்கிறது? மே எங்க அடங்கும் அப்படின்னா சிகாரத்திற்குள் அடங்கும். நே என்பது பகாரத்திற்குள் அடங்கும். ஏ என்பதும் வகாரத்திற்குள் அடங்கும். அப்ப இந்த உயிர் அருளுக்குள் அடங்கும். நே என்பது மாயை கண்மம், அதுவும் அருளுக்குள் அடங்கும். இந்த மூலமலம் அது சிவத்திற்குள் அடங்கும்.
அடுத்து இந்த எதற்குள் அடங்கும்னா சிவத்திற்குள் அடங்கும். அப்ப ரெண்டு பொருள் வகாரத்திற்குள் அடங்கும். அப்ப நேரடியாக சிவத்திற்குள் அடங்குவது ம என்கின்ற எழுத்து. அப்ப 3 எழுத்து அடங்கிவிட்டது. மீதி இருக்கிறது அருள் மட்டும். அருளும் சிவத்திற்குள் அடங்கிவிடும். அப்ப இந்த மகாரம் சிகாரத்திலும், நகாரம் வகாரத்திலும், யகாரமும் சிகாரத்திலும், பின் வகாரம் சிகாரத்தில் ஒடுங்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இத நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, மாயையை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் அருளில் இருளாய் நிற்கும். மாயை மாய வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் அருளில் ஒளியாய் நிற்கும் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் நமக்கு சிவத்துக்குள்ள அடங்குவதை சொல்லி இருக்கிறது. அப்போ இது எல்லாம் அழியுமா என்றால், இது எல்லாம் எப்பவும் அழியக்கூடிய எழுத்துக்கள் அழியுமே அன்றி அதனுடைய பொருள் நித்த பொருளை குறித்து வருவதனால இது ஒரு காலம் அழிவதாக இருக்காது, இது அழியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடல் அதை இந்த 5 எழுத்து அழியாது என்று சொல்லிட்டோம். அப்ப அழியாத எழுத்துக்களை நாம் எப்படி ஓத வேண்டும், அதை நிற்கும் முறை, ஓதும் முறை, அதை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு 41வது பாடலாக வருகிறது. சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5ம் அவன் எழுத்து 5ன் அடைவாம் இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிம் முதலா அப்படின்னா சி என்கின்ற எழுத்தை வைத்து முதல்ல ஓதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனுடைய விரித பதவுரையை நம்ம பார்க்கலாம். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5ம் இந்த மேற்கூறியபடி இந்த பாட்டுல சொன்னபடி சிவன், திருவருள், உயிர், மறைத்தல் சக்தி, மூலமலம் ஆகிய 5ம், இது 5ம் சிவய நமங்கிற 5ம் அவன் எழுத்து 5ன் அவனது சிவனது பெருநிலையை நினைப்பிக்கும் 5 எழுத்தின். அப்ப நம்ம 5 எழுத்தை சொன்னாலே நமக்கு எதுதான் ஞாபகம் வரும்? சிவபெருமான் தான் ஞாபகம் வரும். அடைவு ஆம் பொருளாம். இவன் யார்? இவன் சாதகன். நின்று உலகினில் நின்று, ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? இந்த உலகத்துல நிற்கின்றோம். ந முதலா ஓதில் நகாரத்தை முதலாக வைத்து ஓதும் முறையை மேற்கொண்டால் அருள் நாடாது அவனுடைய உணர்வில் திருவருள் வெளிப்படாது. ஆதலால் நீ திருவருளை தலைப்பட விரும்புகின்ற நீ, திருவருளை வேண்டுகிறவங்க, நம்ம திருவருளை தானே வேண்டணும்னு வந்து நிக்கிறோம். அந்த திருவருளை வேண்டுகிறவங்களுக்கு சென்று உலகினில் நீங்கி சென்று, உலக பற்றிலிருந்து நீங்கி வீட்டு நெறியில் நம்ம முக்தி நெறியில் உன் உணர்வை முழுதும் ஈடுபடுத்தி நின்று சி முதலா ஓது சிகாரத்தை முதலாக வைத்து ஓதுவாயாக. அருள் நாடும் அப்பொழுது திருவருள் பாசமாம் பற்றை அறுத்து உன் உணர்வில் வெளிப்பட்டு தோன்றும். இதுதான் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ள நம்ம பொருளாக பார்க்கிறோம். அப்போ இது சூக்கும பஞ்சாட்சர வரிசையை சொல்லுது. சூக்கும பஞ்சாட்சர வரிசையாக சொல்லி இருக்கிறது. சீலிருந்து சென்று ஓது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீங்கிறது சிவமாகவும், பேங்கிறது அருளாகவும், ஏங்கிறது ஆவியாகவும், நேங்கிறது திரோதமாகவும், மேங்கிறது மலத்தை குறிக்கிறது. இவன் நம் முதலா நின்று இவனுக்கு நாம் தான் முதன்மை அப்படிங்கிறது இருக்கும். நம் முதல் அப்படின்னா நேவல வச்சோம்னா நமக்கு இந்த உலகம்தான் அதிக பாசத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த உலக பற்றிலிருந்து விடுபட முடியாமல் நாம் இருப்போம். ஆகவே பாசத்தை பற்றி ஓதினால் அருள் வராது, அருள் நமக்கு நாடாது. மீள மீள என்னதான் வந்து கொண்டே இருக்கும்? பிறப்பு தான் வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா அருள் அறிவுக்குள் தான் இருக்கின்றது. இந்த அருள் எங்க இருக்கிறது? நம்மளுடைய அறிவுக்குள் தான் இருக்கிறது. இவன் எதில் பற்று வைத்து இருக்கின்றானோ அதுதான் விளங்கும். அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்க அருளாளர்கள்? பற்றை நீக்கினால்தான் பிறப்பறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தை வேண்டும் போது உலகத்திற்குண்டான பிறப்பை தந்து கொண்டே இருப்பான். இப்ப நமக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னா பெருமான் தருவாரு. எப்படி தருவாருன்னா 1 கோடி ரூபாய தரமாட்டாரு. பிறப்பை தந்து அந்த செல்வ வளத்துல நமக்கு வாழ்றது மாதிரி ஒரு பிறப்பை தருவாரு.
அப்ப பிறப்பை தரும்போது என்ன ஆகும்? செல்வ செருக்குல நம்ம மீண்டும் மீண்டும் வினைகளை செஞ்சு கொண்டே இருப்போம். அப்ப வினைக்கு ஏதுவாக அந்த நாட்டத்தை தருவாரு. அப்போ நமக்கு எது வேண்டுமோ, அருள் வேண்டும் என்று வேண்டினால் அவன் நமக்கு முக்தியை தருவார். இந்த பொருள் வேண்டும் என்று வேண்டினால் நமக்கு என்ன தருவாரு? பிறப்பை தருவாரு. அதனாலதான் நம்ம வேண்டுவது எதையுமே வேண்ட வேண்டாம், எல்லாம் உன் செயல் அப்படின்னு பிறப்பறுக்கக்கூடிய நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? கடன் இருக்குது, எனக்கு இந்த கடனை தீர்த்துறோம். எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு இந்த பிள்ளையை தந்துரும். எனக்கு மகளுக்கு குழந்தை இல்ல, மகனுக்கு குழந்தை இல்ல, மகனுக்கு கல்யாணம் ஆகல, மகளுக்கு கல்யாணம் ஆகல, அதை செஞ்சு தாரும், இதை செஞ்சு தாரும். நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அறியாமையினால. அவர் படைத்த இந்த உயிர் நம்ம எல்லாம் நமக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அதை தந்துட்டா நல்லா இருக்கும், இதை தந்துட்டா நல்லா இருக்கும், அது அப்படி ஆயிரணும், இது அப்படி ஆயிரணும்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வேண்டுதல்னு பிரார்த்தனையில ஒவ்வொரு பொருளையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் அழியக்கூடியது, இந்த உலகத்தை பற்றி நிக்கக்கூடியது. அப்ப இந்த உலகத்தை பற்றி நிக்கக்கூடியதுல நம்ம கவனம் செலுத்தினால் மறுபடியும் என்னதான் வரும்? பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கவனம் முழு அதுல இருக்குது. அப்போ அவனை வேண்டணும். உன் பாதத்துல எனக்கு இடம் கொடு, உன் பாதத்தை பற்றுவதற்கு அருள் கொடு, உனக்கு பூஜை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பை தா அப்படின்னு வேண்டணும். அப்படி வேண்ட வேண்ட நமக்கு என்ன பண்ணுவான்? பூஜை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வழங்கி தருவான். பூஜை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை வழங்கி தரும்போது என்ன ஆகும்? நம்ம வினைகளை குறைக்க தொடங்கிடுவோம். வினைகள் குறைய குறைய பிறப்பு அறுத்து கொண்டே போய்கொண்டே இருப்போம். அப்ப பிறப்பு அறுக்க அறுக்க நமக்கு என்ன விடை கிடைக்கும்? முக்தி இன்பத்தை அவன் எளிதாக தந்து விடுவான். அப்ப நம்ம வேண்டுவது கூட அவனைத்தான், நீ என்கிட்ட வாப்பா அப்படின்னு வேண்டணும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே ஒரு வரலாறு பார்த்தோம். எப்படி அப்படின்னா, ஒரு அரசர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு காட்டுக்குள்ள. அப்ப 3 பேர் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த 3 பேருக்கும் அரசர் சொல்றாரு, நான் அரசன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு அரச சபையில தர்றேன், நீங்க வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் பொன் பொருள் எல்லாம் கேட்கிறான், ஒருத்தன் மாட மாளிகைகள் எல்லாம் கேட்கிறான். அப்ப 3வது உள்ளவன் என்ன செய்யறான்? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனா போதும், மாதம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போனா போதும்னு சொல்றான். அப்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொல்லும் போது அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஒரு அரசர் வீட்டுக்கு வர்றாருன்னா அந்த வீடு மாட மாளிகையா இருக்கணும். அப்ப அங்க உள்ள பணிப்பெண்கள் எல்லாம் அரசருக்கு பணிவிடை செய்ததுக்கு அந்த பணிப்பெண்கள் தேவைப்படுவார்கள். அப்ப பணிப்பெண்கள் வந்துருவாங்க. அப்ப அந்த சாலை வீட்டுக்கு வரணும்னா சாலை வசதி இருக்கணும், அந்த சாலை வசதிகள் எல்லாம் செஞ்சு தந்துருவாங்க. அப்ப அந்த கிராமமே என்ன ஆகுது? சுபிட்சமாக மாறிவிடுகிறது. அப்போ இறைவனை என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கணும். நம்ம வீடுங்கிறது என்னது? நம்மளுடைய அறிவு. அறிவுக்குள்ள வர வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அறிவு கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய அறிவுக்குள்ளே இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் என்ன ஆகும்? தவிடுபடியா காணாமல் போய்விடும். அந்த அறிவு பிரகாசமாகிவிடும். அப்ப நமக்கு என்ன ஆகிவிடும்? முக்தி இன்பம் கிடைத்து விடும். அப்ப நம்ம ஒவ்வொன்னா வேண்டவே வேண்டாம், அது வேணும் பொருள், இந்த பொருள் வேணும்னு வேண்டவே வேண்டாம். அவன் வந்துட்டான்னாலே போதும், எல்லா பொருள்களும் தானா சேர்ந்து விடும். அதத்தான் அந்த ஓமையை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம வேண்டுதல்ங்கிறது கூட எதுவுமே தேவையில்லாது, அவனை மட்டும் பற்றினாலே போதுமானதாக இருக்கின்றது. அப்ப அவனை பற்றணும்னா எப்படி ஓதணும் அப்படிங்கறத அந்த பாடல சொல்றாரு. சிம்முதலா அப்படின்னு சொல்றாரு. சிம்முதலா ஓதி நீ சென்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நிக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிவய நம என்று சொல்லி ஓதணும். அதற்கு தகுந்தாக்குல நிக்கணும். அப்ப அதற்கு தகுந்தாக்குல நிற்பது எப்படி என்றால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? இந்த உலகப்பற்று குறையணும், உலகப்பற்றுல இருந்து நாம வெளிவரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமச்சிவாயங்கிறது ஓதுவது குற்றமா அப்படின்னா அது குற்றம் அல்ல. ஏனெனில் நமச்சிவாய என்று ஓத ஓதத்தான் நமக்கு என்ன ஆகும்? உலகப்பற்றுகள் நீங்கும். உலகப்பற்று நீங்கத்தான் நமக்கு சிம்முதலா சிவயனம என்கின்ற ஓதுவதற்குண்டான தகுதியை கொண்டு தருவதே அந்த நமச்சிவாய மந்திரம் தான். அப்ப நமச்சிவாய மந்திரமாக ஓதி ஓதிதான் நமக்கு என்ன வரும்? சிவயனம என்று ஓதுவதற்குண்டான தகுதியை தரும். அப்ப அந்த சிவயனம என்று ஓத ஓத அடுத்து நமக்கு எங்க தகுதியை தரும்? முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்கு தகுதியை தரும். அந்த முக்தி பஞ்சாட்சரத்தை ஓத ஓத நமக்கு முக்தி இன்பத்தை தருவதாக இருக்கும் அந்த பஞ்சாட்சரங்கள். அப்போ நமக்கு முதல்ல போய் நம்ம தீட்சை வாங்குறோம் அப்படின்னாலே நமக்கு எடுத்த உடனே முக்தி பஞ்சாட்சரத்தை தரமாட்டாங்க. ஏனென்றால் நமக்கு அதற்குண்டான தகுதி அல்ல.
அப்போ நமக்கு முதல்ல போய் நிற்கும் போது பெருமான் உள்ளிருந்து எதைத்தான் தருவார்? நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை தான் தருவார். அதில் இருந்து ஓதி ஓதி நாம் அதில் தெளிவு பெறும்போதுதான் அடுத்த தீட்சை வாங்கும் சிவ தீட்சை வாங்க போகும்போது நமக்கு சிவய நம என்ற பஞ்சாட்சரத்தோட தருவாங்க. அதுல நமக்கு பீஜ எழுத்துக்களும் இருக்கும், பீஜ எழுத்துக்கள் இல்லாமலும் இருக்கும். அது ஒவ்வொருடைய ஆன்மாவின் பக்குவத்தை பொறுத்து. அதற்கு அடுத்துதான் நிர்வாண தீட்சை வாங்கும் போது முக்தி பஞ்சாட்சரமாக சிவய சிவ அப்படின்னு நமக்கு அந்த மந்திரங்களை தருவார்கள். அப்போ அந்த நின்று ஓதும் முறையை இதுல சொல்லி இருக்கிறாரு. அப்போ எந்த எந்த மந்திரத்திற்கு தகுந்தாக்களை எப்படி எப்படியெல்லாம் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொல்றோம், சீக்கிரமாக தீட்சை வாங்க வேண்டும். தீட்சை வாங்கி அனுஷ்டானத்தை தவறாது செய்து அந்த முதல் மந்திரத்தை வாங்கி ஓதி தவறாது செய்து அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். சிவயனம என்கின்ற மந்திரத்தை ஓத வேண்டும். அதுதான் பெருமானை நாம் வைத்து வழிபடக்கூடியதாக இருக்கிறது. சிவ பூஜை எடுக்க வேண்டும். அந்த சிவ பூஜை எடுக்கும் பொழுதுதான் பெருமானை நாம் அதிகமாக உணர முடியும். அதை உணர உணர உணரதான் நமக்கு அந்த முக்தி பஞ்சாட்சரமாக அடுத்த நிலைக்கு நாம் செல்லுவோம். அடுத்த நிலைக்கு செல்லும் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்துக்கிட்டு தான் வந்தோம். அந்த ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் எல்லாம் பார்த்தோம். அந்த நடனத்துல ஒவ்வொரு நிலையையும் சொன்னோம். இந்த பஞ்சாட்சரம் ஓதும் போது இந்த நிலை நமக்கு கிடைக்கும், சிவயனமன்னு ஓதும் போது இந்த நிலை நமக்கு கிடைக்கும், முக்தி பஞ்சாட்சரம்னு ஓதும் போது அவங்க பிறப்பறுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாரும் முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்குண்டான தகுதியை பெற வேண்டும். ஏனெனில் இந்த பிறப்பு என்பது அரிது. மானிட பிறப்புங்கிறது என்னது? நமக்கு அரிதான பிறப்பு. அப்ப நம்மளும் மற்றவர்களை போல என்ன பண்ணக்கூடாது, பிறந்தோம் இறந்தோம் அடுத்து பிறப்போம் இறப்போம் இப்படிங்கிற அந்த சுழற்சியில வரக்கூடாது. நம்மளுடைய உயிருக்கு என்னது வரணும்? களைப்பு வரணும். அதைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொன்னாரு. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த உயிருக்குண்டான களைப்பை நாம் இந்த பிறவியிலேயே அனுபவிச்சிடணும். அனுபவிச்சிட்டோம்னா அந்த உயிர் களைப்பு வந்துட்டுன்னா நம்ம பெருமானிடத்துல முக்திக்கு செல்ல தகுதியாகி விடுவோம். அப்போ ஒவ்வொரு களைப்பையும், உடல் களைப்பை நம்ம நீக்கிறலாம், மனக்களைப்பை நீக்கிறலாம். ஆனா உயிர் களைப்பை நம்ம எளிதில நீக்க முடியாது. அந்த உயிர் களைப்பை கொண்டுட்டு வரணும். உயிர் பெற போதும்பா இந்த பிறவி அப்படிங்கிற அளவுக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த சிவ பூஜையை தொடர்ந்து செய்ய செய்ய அது நமக்கு அந்த வாய்ப்பை தரும். உயிர் களைப்பை கொண்டு வந்து பெருமானிடத்தில் முக்தி இன்பத்தை நமக்கு தரும். இதையே நம்ம இந்த நிற்கும் முறை, ஓதும் முறை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதனால என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்த பாடலாக வைத்திருக்கிறார் நம்ம மனவாசகம் கடந்தார். 5 எழுத்தும் ஓதும் பயன். இந்த 5 எழுத்தை ஓதுறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல் 42வது பாடலாக வைத்திருக்கிறார். அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5ம் எண்ணில் ராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருள் ஆனது சிவத்தே ஆக்கும் அணுவை இருள் ஆனது தீர இன்று அப்படிங்கிறது பாடலா வருது. அப்போ இந்த பாடலுக்கு நம்ம பதவுரை பார்க்கலாம். அழகு ஆர் மெய்யுணர்ந்தோர் விரும்பும் தன்மை உடைய. மெய்யை உணர்ந்தோர் விரும்பும் தன்மை உடைய, அதுதான் அந்த அழகு ஆர். எழுத்து 5ம் திருவைந்தெழுத்து 5ஐயும் அண்ணல் முதலா அண்ணலாகிய சிவபெருமானை குறிக்கும் சிகாரம் முதலாக வைத்து எண்ணில் எண்ணி வந்தால் அருளானது அந்நிலையில் வெளிப்பட்டு தோன்றும் திருவருள் அணுவை உயிரை, இங்க அணுங்கிறது உயிரை குறிக்கக்கூடியது, உயிரை ராப்பகல் அற்ற கேவலமும் சகலமும் நீங்கிய இன்பத்தே இன்ப ஒளி தோன்றும் அருள் நிலையில் நன்னி நன்ன வைத்து இன்று அப்பொழுது இருளானது ஆணவ மலத்தின் வாசனை தீர பற்றற கழிய சிவத்தே முடிநிலையாகிய சிவானந்தத்தை ஆக்கும் நுகர செய்யும். அப்போ நமக்கு இன்பத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிவய நம அப்படிங்கிறத நம்ம ஓதணும் அப்படிங்கிறத இந்த பாடலை அதனுடைய பயனாக சொல்றாரு. சரியா? அப்போ அண்ணல் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானே நம்முடைய வாழ்முதல் என்று கருதி நம் அறிவில் இருக்க வேண்டும். அவன் தான் நம்மளுடைய வாழ்முதல். ஏனென்றால் சிவயனம என்று
சீயை முதலில் வைத்து ஓதினால் நமக்கு சீயை முதலில் வைத்து ஓதினால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. அழகார் எழுத்து ஐந்தும் இந்த ஆன்மாவுக்கு இந்த 5 எழுத்தும் அறிவை சேர்ப்பது, அறிவை வளர்க்கும் எழுத்து. சரியா? எது எண்ணில் அறிவால் எண்ணுவது, அறிவால் கணிப்பது. நம்ம வாய் விட்டு சொல்லக்கூடாது. நம்ம என்ன கணிக்கணும்? மனதுக்குள் அறிவால கணிக்கணும். அப்ப சிவ நம அப்படின்னுங்கிற 5 எழுத்தை வச்சு ஓதுனால என்ன இல்லை, நமக்கு பிரயோஜனம் இல்ல. அழகார் எழுத்து ஐந்தும், அப்போ அழகார் எழுத்து ஐந்துன்னா அறிவால கணிக்கக்கூடிய எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த நேம இல்லாம இருக்கணும். நேம என்கின்ற எழுத்து இல்லாம இருக்கணும். அப்ப அந்த நேம இல்லாத எழுத்து என்னது அப்படின்னா சிவய அப்படிங்கிற 3 எழுத்து மட்டும்தான். ஏற்கனவே நம்ம இத ஆனந்த நடனத்துல நம்ம பார்த்தோம். சரியா? அப்படின்னா முதல்ல நமச்சிவாயங்கிற எழுத்த ஓதுறோம். அதுல இருந்து நமக்கு பாசத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சி அருள நாட்டம் வருது. அந்த அருள்ல நாட்டம் ஆகும்போது என்ன ஆகுது? நமக்கு ஆனந்தத்துல நாட்டம் வருது. அந்த ஆனந்தத்துல நாட்டம் வர்றதுதான் இந்த சிவயங்கிற 3 எழுத்து தான் இருக்கணும். அப்ப நமக்கு எங்க வரணும்னு சொல்றாரு? நம்ம எல்லாருமே சிவய நமங்கிற எழுத்தையும் விட்டு சிவய அப்படிங்கிற முக்தி பஞ்சாட்சரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதா இந்த எழுத்தோட பயனாக சொல்றாரு. அப்ப அந்த அழகார் எழுத்து ஐந்தும் அப்படிங்கிறது இந்த சிவய நமங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ அறிவால் கணிப்பது என்றால் நேம இல்லாமல் இருக்கிறது, சிவய அப்படிங்கிறது மட்டும் உள்ளது. அப்ப வாக்கு மனம் அதுல இல்லை. யகாரம் கணிக்கிறது. அப்ப எதை கொண்டு கணிக்கிறது அப்படின்னா வகாரத்தை கொண்டு கணிக்கிறது. எதை கணிக்கிறது அப்படின்னா சிகாரத்தை கணிக்கிறது. அப்போ ரா பகல் அற்ற இன்பத்தை என்பதில் மகாரமாகிய இரவும் நகாரமாகிய பகலும் இல்லாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இன்பம் கேவலமும் சகலமும் இல்லாத இரு நிலையில் வரக்கூடிய இன்பங்கள். அப்ப வினை வழி வரக்கூடிய இன்பங்கள் இல்லாமல் வினையால நமக்கு கிடையாது. சரியா? நம்ம செய்யறதெல்லாம் சிவபுண்ணிய செயல்களால வரக்கூடியது. அப்படிப்பட்ட இன்பத்தை நாம் செய்ய வேண்டும். அதுல இருந்து கணிக்கக்கூடிய இன்பத்தில் இருந்து கணிக்கணும். அப்படி இருந்து கணிக்கிறது வகாரத்தை கொண்டு சிகாரத்தை எண்ணினால் இந்த அம்மையின் திருவடியை பற்றி கொண்டால் அவள் நம்மை தூக்கி அப்பாவிடம் கொடுப்பாள். அப்ப நாம் பற்ற வேண்டியது யாரை என்றால் அருளை பற்ற வேண்டும், அம்மையை நாம் பற்ற வேண்டும். அம்மை என்றால் ஞானம். அப்ப இது நமது குறிக்கோள் எல்லாம் சிவத்தை பெறுவது அல்ல, ஞானத்தை பெறுவதுதான். நாம் ஞானத்தை பெற்றுவிட்டால் முக்தியை பெறுவது உறுதி. நமக்கு முக்தி தான் முதல்ல குறிக்கோளாக இருக்கக்கூடாது, ஞானம் தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஞானத்தை அடைவதுதான் நமக்கு என்னது குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். ஞானம் அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு முக்தி இன்பம் தன்னாலே வந்துவிடும். அப்படி என்றால் நாம் அம்மையை பற்றினால் அவளுக்கு என்று ஒரு கடமை உள்ளது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. அப்ப இந்த அம்மையை பற்றும் பொழுது அம்மை என்ன செய்கிறா? அவள் அவளுடைய பிள்ளைகளை அப்பாவிடம் சேர்ப்பதுதான் அவளுடைய கடமையாக இருக்கின்றது. அப்ப நம்மளை எல்லாம் சேர்க்கிறது யாரு? அப்பாவிடம் கொண்டு இந்த அம்மை தான் சேர்க்கின்றாள். அதுதான் வகாரமாக இருக்கிறது. அப்ப இந்த அம்மை என்ன செய்கிறாள் என்றால் சிவத்தை ஆக்கும் அணுவுமாக இருக்கின்றாள். இந்த ஆன்மாவை சிவமாக்குவதாக இருக்கிறது யாருதான்? அம்மைதான் ஆக்குகிறார். இன்பத்தை மட்டும் ஆன்மா நுகரும். சரியா? அப்போ நாம் எப்பொழுதும் சிவத்தை சேர்கிறோமோ அப்பொழுது இந்த ஆணவம் நம் பக்கத்தில் கூட வர முடியாது, அதனுடைய ஆற்றல் குறைந்து விடும் என்று கூறுகிறார். இதையே மணவாசகம் மாணிக்க வாசகரும் திரு அம்மானையில சொல்லுகிறார். சூடுவேன் பூங்கன்றை சூடி சிவன் சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள் உருகி தேடுவேன் தேடி சிவன்கடலை சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்து மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவேன் சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிங்கிற அந்த பாடலை சொல்றாரு. சூடுவேன் பூங்கொன்றை அப்படின்னு. அப்போ சிவனைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? அடையணும். அடைகிறதுக்கு யாரை பற்றணும்? அம்மையை பற்றணும். எனவே இந்த ஆன்மாக்கள் சாதனை செய்யும் போது ஞானத்தை பெறுவதுதான் என்ற நோக்கத்துடன் செய்ய வேண்டும். அப்போ இந்த நகரம் மகரத்தை விட்டு ஞான பூசை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தமாக வருகிறது. அதனுடைய பயனை என்னதுதான்?
ஞான பூஜை செய்ய வேண்டும். அப்ப இந்த ஞான பூஜை செய்யும் போது பூஜிக்கும் நான், என் அறிவு, பூஜிக்கப்படும் சிவம் என இந்த மூன்றாக இருந்தாலும் அது திரிவு நிலை. அப்ப மூன்றாக இருக்கக்கூடாது. அது மயக்க காட்சியாக தான் இருக்குது. அப்ப அந்த மயக்கம் போக வேண்டும். அந்த மயக்கம் போக யகரமாகிய ஆன்மா பகரத்தில் ஒடுங்க வேண்டும், அருளுக்குள்ள ஒடுங்க வேண்டும். நாம் அருளில் ஒடுங்கும் போது அருள் என்ன செய்யும்? சிவபோதத்தை சிவபோதத்தில் அடங்கணும். அப்ப இந்த சிவபோதம் எல்லாம் எங்க அடங்கும்? சிவபோதத்துக்குள்ள அடங்கும், திருவருளில் அடங்கணும். அப்ப திருவருளில் அடங்கும் போது அது திருவடியில் அடங்கும். அப்ப திரு அருளில் அடங்கினால் திரு அடியில் அடங்கிவிடும். திருவடி என்பது ஞானம் ஆன்மாவிடம் வந்து இருப்பதுதான் திருவடி. வடிதல் என்பது கோட்டிங், நம்ம மேல வடிதல், அதுதான் நம்ம மேல படிகிறது, ஆன்மா மேல படிவது. அப்ப சிவபோதத்தில் சிவபோதத்தை படிய வைப்பதுதான் முலாம் பூசுதல். அத முலாம் பூசுதல்னு சொல்லலாம். அப்ப நம்மள்ட்ட என்னது இருக்குது? நம்ம எல்லாம் கோல்டா இருக்கிறோம்னா ரோல்டு கோல்டா, கோல்ட கொண்டாந்து ரோல்டு கோல்டா நம்ம பண்றோம். நம்ம மேல அவனுடைய அறிவை படிய வைக்கிறோம். சரியா? நாம் அவனை சார்ந்து இருக்கும் வரைதான் இது. அவனை விட்டு விலகிட்டோம்னா இந்த கோட்டிங் என்ன ஆயிரும்? விலகிவிடும். இந்த முலாம் பூசுனது நீங்கிவிடும். அப்போ நம்ம எப்பவும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அம்மையை பற்றி கொண்டே இருக்க வேண்டும், சிவத்திடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அருளானது சிவத்தே ஆக்கும். அப்போ நமக்கு சிவம் என்பது என்னதுன்னு சொல்லியிருக்கிறோம்? மங்களம்னு சொல்லியிருக்கிறோம், இன்பம்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த அணுவை, இந்த உயிரை இன்பமயம் ஆக்குவது எது அப்படின்னா அந்த அருள். அந்த அருள்கிட்ட நம்ம அடங்க அடங்க அந்த அருள் என்ன செய்யும்? அதை சிவத்திடம் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கும். இதைத்தான் மணிவாசகரும் அடுத்து ஒரு பாடல்ல சொல்றாரு. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு அப்படின்னு நம்ம திருப்பள்ளி எழுச்சி பாடல்ல சொல்றாரு. இந்த கூவின பூங்குயில் அப்படின்னா குயில் எப்படி இருக்கும்? கருப்பு நிறமா இருக்கும். அப்ப நம்ம அறிவு எப்படி இருக்குது? இருள் நிலையில இருக்குது, அறியாமையில இருக்குது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? கூவின பூங்குயில் கூவின கோழி. கோழி எப்படி இருக்குது? ரெண்டு கலரா இருக்கும், கருப்பும் இருக்கும் சிகப்பும் இருக்கும். சேவலோட நிறம் அப்படித்தானே, கருப்பும் சிவப்பும் கலந்த நிறமா இருக்கும். அப்ப இது சிறிது அறியாமை நீங்கிய நிலையை குறிப்பதாக இருக்கிறது, அந்த சேவலை சொல்லுகிறது. அடுத்து குருகுகள்ங்கிறது நாரை. நாரை எப்படி இருக்குன்னா வெள்ளையில் சாம்பல் கலந்த நிறமா இருக்கும். அது தெருள் நிறம். சரியா? அது தெருள் நிறமாக இருக்கிறது. அப்போ கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம். சங்கம்ங்கிறது என்னது? தூய வெள்ளையை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அருள்நிலை, அது அருள்நிலையை குறிக்கக்கூடியது. அப்போ இருள்நிலை, இருள் நீங்கிய அறியாமை கொஞ்சம் நீங்கிய நிலை, அடுத்து தெருள் நிலை, அடுத்து அருள்நிலை அப்படின்னு படிப்படியா அந்த நிலைகளை மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்போ ஓவின தாரகை அப்படின்னா இரவில் ஒளி, ஒளி ஒளி உதயத்து. சூரிய ஒளி வந்தாலும் தாரகை ஒளி என்ன ஆகுது? மங்கி விடுகிறது. அப்போ நமக்கு இந்த அறிவு வந்துருச்சு, ஞானம் விளங்கிருச்சுன்னா இந்த நிலைகள்ல நம்மகிட்ட இருந்த அறிவுல என்ன ஆகும்? மங்கி விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி ஞானத்தை விளங்கி விட்டால் 96 கருவிகளும் ஞானமாக மாறிவிடும். நமக்கு அந்த கருவிகள் ஞானம், கருவியிலால வந்த ஞானம் மங்கிவிடும், பாச ஞானம் மங்கிவிடும். சிவஞானம் நமக்கு பொங்குனால், நம்ம சிவஞானத்துக்குள்ள பொங்கும் போது இந்த பாச ஞானங்கள் எல்லாம், கருவியினால வந்தக்கூடிய ஞானங்கள் எல்லாம் என்ன பண்ணிவிடும்? மங்கிவிடும். பாச ஞானத்தை விரும்பாமல் அதுல நம்ம என்ன பண்ணணும்? சிவஞானத்தை விரும்பி சிவத்தையே அடையணும் அப்படின்னு சொல்றாரு. இதையே குயில் பத்துல உள்ள பாடல்லையும் உன்னை உகப்பன் குயிலே அப்படிங்கிற பாடல்லையும் சொல்றாரு. சரியா? அப்போ உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் அப்படின்னு பன்னிரு கோலப்பா அப்படிங்கிற பாடல்லையும் சொல்றாரு. அருணகிரிநாதரும் பாடுறாரு. சரியா? அப்போ அச்சோபதிகத்திலையும் முதல் பாடல்லையும் முக்தி நெறி அறியாத அப்படிங்கிற பாடலையும் சொல்றாரு, கண்டப்பத்திலையும் சொல்றாரு. இப்படி நிறைய பாடல்கள்ல மணிவாசகர் இந்த இருளை பத்தி சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம என்ன சொல்றாரு? இந்த முக்தி பஞ்சாஸ்கரத்தை தான்
ஓதணும். அப்ப முக்தி பஞ்சாக்கரத்தை ஓதுறதுக்குண்டான தகுதியில நம்ம நிக்கணும். முக்தி பஞ்சாக்கரம் ஓதுவதற்குண்டான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் முதலில் தீட்சை பெற வேண்டும். சமய தீட்சை பெற்று, விசேட தீட்சை பெற்று, நிர்வாண தீட்சைக்கு வர வேண்டும். அப்படிங்கறதா இது யாருடைய இது? மனவாசகம் கடந்தார் சொல்றாரு. ஒவ்வொரு பாடல்கள்லையும் மனவாசகம் கடந்தார் ஐயா சொல்றாரு. அப்ப மனவாசகம் கடந்தார் ஐயா சொல்றதை நாம் வழி வழியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய விளக்கம். அடுத்த பாடலாக ஓதும் பயன் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. 43வது பாடலாக இருக்கிறது. ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்சு எழுத்துமே அப்படிங்கிறது பாடலா இருக்கிறது. நம்ம பாடல் ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா. அப்படி ஓதுனோம்னா அதுக்கு தீர்வே கிடையாது. போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்சு எழுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆதியா அப்படிங்கிற நம்ம இந்த பாடலுடைய பத உரையை நாம் சிந்திக்கலாம். இந்த பாடலுடைய பத உரை ஆதி அப்படின்னா அந்த திரோதான சக்தியை குறிக்கும் நகாரம், மலம் மலத்தை குறிக்கும் மகாரம் ஆகிய இரண்டும் இந்த இரண்டு எழுத்துக்களையும் ஆதியா முதலில் வைத்து ஓதினால் உச்சரித்தால் சேதியா எளிதில் அறுத்தெறிய முடியாத மும்மலமும் மும்மலங்களும் தீர்வு ஆகா அதனால் தீர்வு ஆகாது கிடைக்காது. ஆதலால் அஞ்செழுத்துமே இந்த திருவைந்தெழுத்தை மாறி சிகரம் முதலாக மாற்றி நம்ம நமச்சிவாயங்கிறதுல இருந்து மாற்றி சிவய நம அப்படிங்கிற மாற்றி சிவயமாக சிகாரம் முதலாக மாற்றி விதிப்படி பாசத்தை விட்டு பதியிலே சேர்த்தலாகிய அப்பொருளை தரும் முறையிலே முக்தி பஞ்சாட்சரமாக கொண்டு. அப்ப மறுபடியும் எங்க வர்றாரு? முக்தி பஞ்சாட்சரத்தை தான் சொல்றாரு. ஓது நீ உச்சரிப்பாயாக. அங்கனம் உச்சரித்தால் போதம் சீவபோதம் எனப்படும் சுட்டறிவினால் மதிப்பரிதாம் அளந்தற்கரிய அரியதாகிய இன்பத்தே பேரின்ப வீட்டில் வாழலாம் நிலைத்து வாழும் பெரும் வாழ்வை நாம் பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இதை எப்படி ஓதணும் அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்றாரு? அந்த ந இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடல்லையும் நமக்கு சொல்றாரு. ஆதி அப்படிங்கிறது ஆதி சக்தி நகாரம், மலம் மகாரம், ந இரண்டும் பாசத்தில் பற்று வைத்துக் கொண்டு முதலில் ஓதினால் நமக்கு என்ன ஆகும்? நமச்சிவாய அப்படிங்கிற பற்று வைத்துக் கொண்டு ஓதினால் மூன்று மலமும் மெலியாது. அந்த மலம் நம்மளுடைய ஆற்றல்ல நம்ம அந்த ஆற்றல் மலத்துடைய ஆற்றல் குறையாது. ஆற்றல் குறையதான் நமக்கு என்ன பெருகும்? அருள் சக்தி பெருகும். அப்படி வச்சுக்கொண்டு ஓதுனா நமக்கு ஆற்றலும் மலத்துடைய ஆற்றலும் மெலியாது, நமக்கு தீர்வும் கிடைக்காது, நீங்காது. அது மெலியணும்னா நம்மளுடைய இன்பத்துல வாழணும் அப்படின்னா எப்படி வச்சு ஓதணும் அப்படின்னா மாற்றி இருந்து ஓதணும். மாற்றி வச்சு ஓதணும் அப்படின்னா சீய முதல்ல கொண்டுட்டு வரணும். சிவய நம அப்படிங்கிற விதிப்படி ஓதணும். அப்படி ஓதுனாலும் நமக்கு என்ன ஆகும்? அதுலயும் அந்த மலங்கள் இருக்குது, இருக்குது. அதுல இருந்தும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த நிலையில இருந்தும் அடுத்த நிலைக்கு மாறி முக்தி பஞ்சாட்சரத்தை நம்ம ஓதணும். அந்த நிலைக்கு சென்று எப்படி ஓதணும்னா சென்று ஓதணும், நின்று ஓதணும், விதிப்படி ஓதணும். மூன்று சொல்றாரு. நம்ம எளிதில நம்ம ஓத முடியாது. நம்ம போன உடனே அப்படி ஓதிரலாம் இப்படி ஓதிரலாம், எனக்கு இந்த மொழிதான் பிடிக்கும், இந்த மந்திரம் தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சென்று ஓதணும், நின்று ஓதணும், விதிப்படி ஓதணும். ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாரு பாருங்க. பாடல்ல சென்று ஓத சொன்னாரு, அடுத்து நின்று ஓத சொன்னாரு, இப்போ என்ன சொல்றாரு? விதிப்படி ஓது அப்படின்னு சொல்றாரு. அந்தந்த நிலைக்கு சென்று அந்தந்த நிலையிலேயே நின்று அந்தந்த நிலைக்கு உள்ள விதிப்படி. நம்ம முதல் தீட்சை வாங்கினா முதல் தீட்சையில உள்ள நிலைக்கு சென்று அதுல நின்று அதுல உள்ள விதிப்படி
ஓதணும். அதுல ஓதி வந்து தெளிந்தால்தான் இரண்டாவது இதாக சிவதீட்சை வாங்கும் போது அந்த சிவதீட்சையில நின்று சென்று அந்த இதுல அந்த நிலையிலேயே நின்று அந்த நிலைக்கு உள்ள விதிப்படி ஓதணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூணாவதாக நிர்வாண தீட்சை வாங்கும் போது அந்த நிர்வாண தீட்சைக்கு சென்று அதில் நின்று அதில் உள்ள விதிப்படி, அப்ப ஒவ்வொரு தீட்சைக்கும் அதில் சென்று நின்று விதிப்படி, அப்ப ஒவ்வொரு தீட்சையிலையும் அந்த மூன்றையும் சொல்லணும். அப்படி சொல்லி அதுபடிதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மந்திரங்களை ஓத வேண்டும். அப்படி ஓதினா பெருமானை இந்த உலக பற்றி நீக்குன்னு நமக்கு அவர் நீக்கி நமக்கு என்ன பண்ணுவாரு, திருவருட்பயன்ல சொன்னது மாதிரி 86வது பாடல்ல சொன்னது மாதிரி ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல் ஓதும் பற்று அப்படின்னு அந்த ஆதி பரம ஆதாரம் யாரு, பரம ஆதாரம் யாரோ அவரை ஆராதிக்கணும். அவரை ஆராதித்து வழிபட்டால் பாராது இந்த உலகத்தை மண் முதலா அந்த தத்துவங்கள் நாத தத்துவம் வரைக்கும் உள்ளதை பாராது, அதையெல்லாம் விட்டு திரும்பி பார்க்காம நம்ம பற்று எல்லாம் நீங்கி சிவத்திடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ எல்லா அடியார்களும் நம்ம மனவாசகம் கடந்தார் என்ன சொல்றாருன்னா தீட்சை வாங்கி நம்ம ஓதணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் முக்தி பஞ்சாட்சரம் ஓதுங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு அடுத்த பாடலாக இந்த திரு 5 எழுத்து அப்படிங்கிறதுக்கு சிறப்பு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத அதுல சொல்றாரு. 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறானுக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படிங்கிறது இந்த பாடலை சொல்றாரு. இந்த பாடல்ல 5 எழுத்துடைய சிறப்பாக சொல்றாரு. அப்ப இந்த 5 எழுத்தின் சிறப்பாக என்ன வருதுன்னா அண்ணல்னா உயிர் பொருட்டு இறைவன் அருளி செய்த ஆகமமும் சிறப்பு நூலாகிய சிவாகமங்களும் அருமறையும் பொது நூலாகிய வேதங்களும் 5 எழுத்தே திருவைந்தெழுத்தின் பொருளையே விளக்குவன ஆதி புராணம் அனைத்தும் தலையாய புராணங்கள் எல்லாம் 5 எழுத்தே 5 எழுத்தின் விளக்கமே ஆகும். ஆனந்த தாண்டவமும் இன்புறு நிலையை தலைப்படுபவர் பொருட்டு கூத்த பெருமான் ஏற்றும் ஆனந்த நடனத்தை நினைப்பிப்பதும் 5 எழுத்தே திருவைந்தெழுத்தே ஆகும். ஆறாருக்கு 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதாய் மோன நிலையை தலைப்பட்டு எய்தும் மாமுத்தியும் பரமுத்தி நிலையை அடைவிப்பதும் 5 எழுத்தே இந்த திரு 5 எழுத்தே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 5 எழுத்து அப்படின்னா என்னதுலாம் அப்படின்னு சொல்றாருன்னா பாருங்க, 5 எழுத்தே ஆகமமும், நம்மளுடைய ஆகமங்கள் எல்லாம் என்னதுதான் 5 எழுத்து தான். அப்போ இந்த 5 எழுத்துவை ஓதுபவர்கள் எல்லாம் ஆகமங்கள் வழிப்படி நிக்கணும். அதத்தான் சொல்றாரு. ஆகமங்கள் வழிப்படி நிக்கல அப்படின்னா நம்ம ஓதுறதுல பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த 5 எழுத்தே அண்ணல் அருமறையும், அருமறைகள்னா என்னது, வேதங்கள் 4. அப்போ 5 எழுத்து தான் வேதம் தான் 4 அந்த 5 எழுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 5 எழுத்தை ஓதுபவர்கள் எல்லாம் எப்படி நிக்கணும், அந்த வேதத்தின்படி நிக்கணும். வேதத்தை தூஷித்துட்டு நம்ம ஓத முடியாது, ஆகமங்களை தூஷித்துட்டு நாம் ஓத முடியாது. அப்படி தூஷித்துட்டு எல்லாம் நம்ம ஓதனோம்னா சல்லி காசுக்கு கூட நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் இது எல்லாம் பெருமானை தூஷித்ததாக மாறும். இந்த வேதத்தை நிந்தித்தாலோ ஆகமங்களை நாம் நிந்தித்தாலோ அது எல்லாம் யாரை நிந்திப்பது, பெருமானை நிந்திப்பது. பெருமானை நிந்தித்துட்டு பெருமான் கொடுத்த எழுத்தை மட்டும் ஓதினால் பயன் தருமா என்றால் பயன் தராது. அப்போ இந்த எழுத்துக்கள் ஆகமமாகவும் இருக்கிறது, அண்ணல் தந்த அருமறையாகவும் இருக்கிறது. அடுத்து என்னதெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. இந்த 5 எழுத்தே ஆதி புராணமாகவும் இருக்கிறது. நாம் எத்தனையோ புராணங்கள் பார்த்திருக்கிறோம். 18 புராணங்கள் பெரும் புராணமாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்து உப புராணங்கள் 18ன்னு பார்க்கிறோம். அப்ப எல்லா புராணங்களுமாக யார் தான் இருக்கிறா, நம்மளுடைய பெருமான் தான் இருக்கிறார். அந்த பெருமான் கொடுத்த எழுத்துக்களாகத்தான் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு புராணத்துல என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, ஒவ்வொரு புராணமும் நம்ம கதையா படிக்க கூடாது,
அந்த ஒவ்வொரு புராணத்திலையும் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, சிவபூஜையை சொல்லாத புராணங்களே கிடையாது அப்படிம்பாரு. எல்லா புராணங்கள்லையும் சிவபூஜையை சொல்லிதான் முடிக்கப்படுகிறது. அப்ப அந்த புராணங்கள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், சிவபூஜை செய்யணும் அப்படிங்கறத தான் வலியுறுத்துதே தவிர, அதனுடைய கதைகளை மட்டும் சும்மா மேலோட்டமா கேட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கறது அடிக்கடி சொல்லுவார். அதேதான் அப்ப இந்த எழுத்துக்களும் ஆதி புராணங்கள் எல்லாம் என்னதுதான், ஐந்தெழுத்தாகத்தான் இருக்கிறது. அனைத்தும் அஞ்செழுத்தே. அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லாமே அஞ்செழுத்தாக இருக்கிறது. ஆகமங்கள் அஞ்செழுத்து, வேதங்கள் அஞ்செழுத்து, ஆதி புராணங்கள் ஐந்தெழுத்து. அடுத்து ஆனந்த தாண்டவம், ஆனந்த தாண்டவமும் அஞ்செழுத்தாதான் இருக்கிறது. அடுத்து 36 தத்துவங்களை கடப்பது எதுதான், இந்த அஞ்செழுத்தாகத்தான் இருக்கிறது. அப்போ எல்லாமே ஆகமங்கள் எல்லாம் அஞ்செழுத்தின் பொருளை சொல்லுவதுதான். ஆகமத்தின் சாரமும் என்ன அப்படின்னா 4 வேதங்களும் மகா வாக்கியம் என்ன அப்படின்னா எல்லாமே தத்துவமசி சிவத்துவமசி அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே இந்த ஐந்தெழுத்தை தான் சொல்லுகிறது. அப்ப இந்த ஆகமத்திற்கு சிவா மகா வாக்கியமாக இருக்கிறது சிவத்துவமசி. வேதத்தில் சொல்லுவது நம்ம தத்துவமசி, அது நேரடியா சொல்லாமல் அவன் இவனாவதுன்னு சொல்லுது. இந்த சிவத்துவமசிங்கிறது ஆன்மா சிவமாவது அப்படிங்கிறது நேரடியாக சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த ஐந்தெழுத்து சொல்லுவது எல்லாம் ஆன்மாவை சிவமாக்குவதைத்தான் குறிக்கிறது. அப்படி என்றால் எல்லாம் சிவத்திற்குள் ஒடுங்குவதைத்தான் குறிப்பதாக இந்த ஐந்தெழுத்து வந்து இருக்கின்றது. அப்ப இந்த ஐந்தெழுத்து சொல்லுவதும் ஆன்மாவை சிவமாக்குவதே, ஆகமம் சொல்லுவதும் ஆன்மா சிவமாவதே, வேதங்கள் சொல்லுவதும் ஆன்மா சிவமாவதே, ஆதி புராணங்கள் அனைத்தும் சொல்லுவதும் ஆன்மா சிவமாகுவதையே, ஆனந்த தாண்டவம் சொல்லுவதும் ஆன்மா சிவமாகுவதையே, 36 தத்துவங்களை கடப்பதும் கடந்து சொல்லுவதும் இந்த ஆன்மா சிவமாகுவதையே. அப்ப எல்லாம் ஆன்மா சிவம் ஆகுவதைத்தான் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் கோவிலிலும் எப்படி சொல்லுகிறோம் என்றால், கோவிலும் சிவமாகுவதைத்தான் சொல்லுகிறது. கோவிலில் கற்பகிரகம் சி, நந்தி மண்டபம் ய, அர்த்த மண்டபம் வ, நடராஜர் இருக்கும் இடம் ந, பலிபீடம் ம. அப்ப கோவில் அமைப்பும் கோவில் வழிபாடும் என்ன சொல்லுவது அஞ்செழுத்துப்படிதான் இருக்கிறது. அப்ப 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்த்துவதும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் என்கின்றார். அப்ப குரு சொன்னபடி பாசத்தை விட்டு பதியை பற்ற வேண்டும், இல்லை என்றால் நம் அறிவு சலனப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அப்ப பிறவி என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய அறிவு சலனப்பட்டு கொண்டே இருக்க நம்மளுக்கு என்ன ஆகும், பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப உபதேசம் பெற்றாலும் அதன் வழி நிற்க வேண்டும். உபதேசம் பெற்று அதன் வழி நில்லாதவர்க்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்த ஐந்தெழுத்துக்குண்டான சிறப்பை சொல்லுகிறார். அப்போ இந்த 5 எழுத்து என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது எல்லாம் எழுத்துக்கள் அல்ல, அது எல்லாம் பதம். பதம் என்றால் சொல், சொல் என்றால் பொருள். அந்த ஒவ்வொரு பொருளும் நித்த பொருள்களை உணர்த்துவதால் அது என்ன ஆகாது, அழியாது. அது அழியாத நிலைத்த பொருளை உணர்த்துவதால் நாம் நிலைத்த பொருளாகிய சிவபெருமானிடத்தில் நாம் சேர வேண்டும் என்பதைத்தான் இந்த அனைத்து எழுத்துக்களும் ஆகிய 5 எழுத்துக்கள் சொல்லுகிறது. அப்ப பெருமான் தந்த நூல், பெருமான் ஆகமத்துல சொன்னதும் வேதத்துல சொன்னதும் தான் இதுல நமக்கு சொல்லி இருக்கிறாரு. மனவாசகம் கடந்தார் முதல்ல சொல்லும் போதே, அந்த காப்பு செய்யுள்ல சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாரு, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. ஆகம நூல்கள்ல இருக்கிறத வைத்த பொருள், அதுல இருக்கக்கூடிய பொருள்களை வலுவாமல் நான் இந்த உண்மை விளக்கத்துல செய்யணும். அப்படி செய்யும் போது எனக்கு நீ உதவி செய்யணும், அதனால நான் உன்னிடத்தில் காப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆகமத்துல இருக்கிறதத்தான் இந்த நூல் முழுவதும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அப்ப இந்த ஆகமங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பூஜையை தான் சொல்லுகின்றன. அப்ப இந்த பூஜைக்குரிய கருவியாக இருப்பது எது அப்படின்னா இந்த 5 எழுத்துக்கள் தான் இருக்கிறது. அப்ப இந்த 5 எழுத்துக்களை வைத்து கொண்டு நமக்கு கருவி, கருவிங்கிறது எதுக்கு, கருவிங்கிற சொல்லுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா ஒரு செயலை எளிதாக்குவதுதான் கருவி. நம்ம இப்ப ஒரு இதை தூக்கணும் அப்படின்னா நெம்புகோல் தத்துவம்,
என்ன பண்றோம்? கல்ல உருட்டணும் அப்படின்னா ஒரு குச்சை கொடுத்து கீழோடி வச்சுட்டு தென்னுனா என்ன ஆகுது? அது எளிதாக பெயர்ந்து விடும். அது நெம்புகோல் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு கருவி. அப்ப ஒரு பொருளை எளிதாக்குவதற்கு, சரியா, நம்ம அந்த வேலையை செய்வதற்கு எளிதாக்குவதற்கு உதவுவதுதான் என்னது? கருவி. அப்ப இந்த பஞ்ச பஞ்ச எழுத்து 5 எழுத்தும் நமக்கு கருவியாக செயல்படுது. எதுக்கு கருவியாக செயல்படுது அப்படின்னா முக்தி நிலையை அடைவதற்கு, முக்திக்கு எளிதாக்குவதற்கு, முக்தி நிலையை நாம் எளிதாக அடைவதற்கு, முக்தியை எளிதாக்குவதற்கு அல்ல, முக்தி நிலையை அடைவதற்கு, நமக்கு எளிதாக்குவதற்கு, நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்வது இந்த கருவியாக இருக்கிறது. அது இந்த 5 எழுத்து அப்படின்னு. இந்த 5 எழுத்தை பத்தி, 5 எழுத்தை நம்ம எப்படி ஓதணும், 5 எழுத்து அழியுமா அப்படின்னு அவருக்கு முதல்ல சந்தேகம் வருது. அப்ப அந்த எழுத்துக்கள் 5 அழியாது அப்படின்னு அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. அப்ப பதில் கொடுத்துட்டு அதுல எப்படி நிக்கணும், எப்படி ஓதணும்னு சொல்றாரு. ஓதிட்டு அதுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் என்ன ஆகுது? அழியாது ஓதணும்னு சொன்னாலும் அது எப்படி நின்று ஓதணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முக்தி பஞ்சாட்சரம்னா என்னன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த திரு 5 எழுத்தின் சிறப்பை நமக்கு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இதுலையும் நம்ம எப்படி நின்று இது பண்ணணும்? சென்று ஓதணும். முதல்ல அதுக்கு செல்லணும். செல்லுவதற்கு தகுதியை வளர்க்கணும். அப்போ நம்ம குருவை நாடி செல்லணும். அப்போ குரு உபதேசம்ங்கிறது சும்மா சாதாரண உபதேசம் கிடையாது. ஏனெனில் குருவுக்குள் இருப்பது யாரு? பெருமான் தான் இருக்கிறாரு. பெருமான் குருவை முன்னின்று உணர்த்தி நமக்கு முன்னாடி காட்டுறது குருவைத்தான் காட்டுவாரு. அவர் அதற்கு உள் நிற்பாரு. அப்ப இந்த சகலருக்கு குரு வடிவம் தாங்கிதான் வருவாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப குருவும் சிவமும் வேறு அல்ல அப்படிங்கிறத இதுல தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த முக்தி நிலைக்கு நாம் செல்லணும் அப்படின்னா குரு சொல்படி, குரு உபதேசித்தது படி. அந்த குருங்கிறது யாருதான்? நம்ம சிவபெருமான் தான். சிவபெருமான் சொன்னது எது? வேதத்தையும் ஆகமங்களையும் ரெண்டையும் நம்ம விதிப்படி நின்று, அதன்படி வழிபடி நின்று நாம் இந்த முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதி நாம் முக்தி நிலையை அடைய வேண்டும், அந்த முக்தி இன்பத்தை பெற வேண்டும் அப்படின்னு நமக்கு மனவாசகம் கடந்தால் எளிமையா, உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல எளிமையா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அப்படிங்கிறத இத்தனை நேரமும் நாம் சிந்தித்தோம். இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த சிந்தனையை கேட்ட அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி அடுத்த அமர்வுகளில் அடுத்தடுத்து நாம் இதனுடைய தொடர்ச்சியை சிந்திக்கலாம் என்று இந்த சிறு உரையை இத்துடன் முடித்துக்கொண்டு என்னுடைய குருநாதருக்கும் பெருமானுக்கும் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த எளியனுடைய சிறு உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகு